வணக்கம் நண்பர்களே. ஒரு ஸ்டார்ட் அப் ஆரம்பிக்கிறது ஒரு விஷயம்னா அதுக்கு ஃபண்டிங் வாங்குறதுங்கிறது ஒரு பெரிய கலை. ஆனா பயப்படாதீங்க, இது ஒன்னும் பெரிய சவால்லாம் இல்ல. இது ஒவ்வொரு ஃபவுண்டரும் கத்துக்க வேண்டிய ஒரு முக்கியமான வியூக பயணம். அந்த பயணத்தை எப்படி சூப்பரா ஜெயிக்கிறதுன்னு தான் நாம இன்னைக்கு விலாவாரியா பார்க்க போறோம். சரி, ஃபண்டிங் வாங்குறதுல இருக்கிற அந்த டென்ஷனை ஒரு பக்காவான ஆக்ஷன் பிளானா மாத்த நீங்க ரெடியா? இதோ அதுக்கான ஒரு தெளிவான 5 ஸ்டெப் கொண்ட ரோட் மேப். வாங்க, இதுல இருக்கிற ஒவ்வொரு படியும் நாம ஒன்னா அலசி ஆராயலாம். எந்த ஒரு பெரிய பயணமும் ஒரு வழிகாட்டியோடு தான் தொடங்கும் இல்லையா? நம்மளோட இந்த ஃபண்டிங் பயணத்துல அந்த வழிகாட்டி நட்சத்திரம்ங்கிறது ஒரே ஒரு முக்கியமான கேள்விதான். அது என்ன கேள்வின்னு இப்ப பாத்துரலாம். பாருங்க, இந்த ஒரு கேள்விதான் இதுதான் முழு ஃபண்டிங் ப்ராசஸையுமே வழிநடத்த போகுது. இந்த விளக்கத்தோட இறுதியில இந்த கேள்விக்கு உங்களால ரொம்ப நம்பிக்கையா பதில் சொல்ல முடியும். அதுக்கு தேவையான எல்லா விஷயங்களையும் தான் நம்ம இப்ப கத்துக்க போறோம். ஓகே, இப்ப நாம முதலீட்டாளர்கள் உலகத்துக்குள்ள நுழையலாம். நமக்கு சரியான பார்ட்னரை கண்டுபிடிக்கணும்னா முதல்ல இந்த ஃபீல்டுல யார் யார் இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? சோ முதல்ல என்னென்ன வகையான முதலீட்டாளர்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. இங்க பாத்தீங்கன்னா முதலீடுகளோட முக்கிய வகைகள் இருக்கு. ஏஞ்சல் இன்வெஸ்டர்ஸ்ல இருந்து கார்ப்பரேட் இன்வெஸ்டர்ஸ் வரைக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நோக்கம் இருக்கு. உங்க ஸ்டார்ட் அப்க்கு இதுல எது செட் ஆகும்? இந்த வித்தியாசங்களை நாம புரிஞ்சுக்கிறது தான் இதுல முதல் படி. இந்த ஏஞ்சல் முதலீட்டாளர்கள் இருக்காங்கல்ல, அவங்க தான் பெரும்பாலும் ஒரு கம்பெனிக்கு கிடைக்கிற முதல் ஸ்மார்ட் மணியா இருப்பாங்க. ஏன்னா அவங்க வெறும் பணத்தை மட்டும் கொடுக்கறதில்ல, கூடவே அவங்களோட அனுபவம், அவங்களோட கான்டாக்ட்ஸ்னு பல விஷயங்களையும் கொண்டு வருவாங்க. வெஞ்சர் கேபிட்டல், அதாவது விசி நிறுவனங்கள், இவங்களுக்கும் ஏஞ்சல் முதலீட்டாளர்களுக்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. விசி நிறுவனங்கள் அடுத்தவங்களோட பணத்தை தான் நிர்வகிக்கிறாங்க. அதனால அவங்க எப்பவும் 10 மடங்குக்கு மேல பெரிய ரிட்டர்ன்ஸை எதிர்பார்ப்பாங்க. இது அவங்க எடுக்கிற முதலீட்டு முடிவுகள்ல பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். சரி, நம்ம இதுவரைக்குமோ என்ன மாதிரியான ஃபண்டிங் பார்த்தோம். இப்ப யார்கிட்ட இருந்து வாங்கணுங்கிற கட்டத்துக்கு வந்துட்டோம். ஒரு முதலீட்டாளரை தேடுறதுங்கிறது வெறும் பணத்தை தேடுறது இல்ல, அத நம்ம கம்பெனிக்கு சரியான ஒரு பார்ட்னரை கண்டுபிடிக்கிற மாதிரி. முதலீட்டாளரை தேர்ந்தெடுக்கிறது ஒரு பிசினஸ் பார்ட்னரை தேர்ந்தெடுக்கிற மாதிரி தாங்க. அவங்க நமக்கு சரியானவங்களா இல்லையான்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதுக்கு ஒரே வழிதான் இருக்கு: மதிப்பீடு. ஒரு இன்வெஸ்டரை எப்படி சரியா மதிப்பீடு செய்யறதுன்னு பார்க்கலாமா? இந்த அட்டவணைய ஒரு ஃபவுண்டரோட ஸ்கோர் கார்டுன்னு நினைச்சுக்கோங்க. வரக்கூடிய எந்த ஒரு முதலீட்டாளரையும் இந்த லிஸ்ட்டை வச்சு நீங்க மதிப்பிடலாம். இது வெறும் பணத்தை பத்தி மட்டும் இல்ல, அவங்க நம்ம கம்பெனிக்கு என்ன கூடுதல் மதிப்பை கொண்டு வராங்கங்கிறத பத்தியும் தான். இப்போ முக்கியமான விஷயத்துக்கு வருவோம். இந்த கட்டமைப்பை பயன்படுத்தி ஒவ்வொரு முதலீட்டாளரையும் ஹை, மீடியம் இல்லனா லோ ஃபிட்னு மதிப்பிடுங்க. இது உங்க நேரத்தை மிச்சப்படுத்தி சரியான ஆட்கள் மேல மட்டும் கவனம் செலுத்த ரொம்பவே உதவும். பிளான் பண்ணது போதும், இப்ப வியூகத்திலிருந்து செயலுக்கு மாற வேண்டிய நேரம். நாம டார்கெட் பண்ண முதலீட்டாளர்களை எப்படி அணுகிறதுங்கிறதுக்கான உறுதியான படிகளை இப்ப பார்க்கலாம். இதோ உங்களுக்கான 5 ஸ்டெப் ஆக்ஷன் பிளான். முதலீட்டாளர்களை அணுகிறதுக்கு இது ஒரு தெளிவான, திரும்ப திரும்ப பயன்படுத்தக்கூடிய ஒரு வழிமுறை. இந்த ப்ராசஸ சரியா ஃபாலோ பண்ணீங்கன்னா உங்க வெற்றி வாய்ப்பு நிச்சயம் அதிகமாகும். இந்த டைம்லைன் பாருங்க. நாம பேசின அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பயணத்துல எப்படி பொருந்துதுன்னு இது தெளிவா காட்டுது. ஃபண்டிங் திரட்டுறதுக்கு நிச்சயம் நேரம் எடுக்கும், இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இந்த டைம்லைன் உங்க எதிர்பார்ப்புகளை சரியா நிர்வகிக்க ரொம்ப உதவும். சரி, நாம இப்ப இப்பயணத்தோட கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். இதுவரைக்கும் நீங்க செஞ்ச எல்லா ஆராய்ச்சி, திட்டமிடல் எல்லாத்தோட உறுதியான வெளிப்பாட்டையும் இப்ப நீங்க பார்க்க போறீங்க. இத உங்க இறுதி புதையல் வரைபடம்னு சொல்லலாம். ஆமாங்க, இது உங்க முழு ஃபண்டிங் வியூகத்தையும் ஒரே ஒரு டாக்குமெண்ட்ல சுருக்கமா காட்டுது. இந்த ஒரு பேப்பர் உங்க முழு திட்டத்தையும் தெளிவா உங்க கையில வச்சிருக்க உதவும். நாம ஆரம்பிச்ச அதே கேள்விக்கே திரும்ப வந்துட்டோம். ஆனா இப்ப இந்த கேள்வி அவ்ளோ பயமுறுத்துற மாதிரி இல்லல்ல. இப்போ உங்க கையில ஒரு முழுமையான கட்டமைப்பு இருக்கு. இது இனிமே ஒரு கேள்வி இல்ல, உங்க பயணத்தை தொடங்கறதுக்கான ஒரு சக்தி வாய்ந்த அழைப்பு. உங்க பதில்களை கண்டுபிடிக்க வாழ்த்துக்கள்.